ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் Anmages யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் பேலையும் ஃபைனலாக சவுண்ட் பாக்ஸ் வந்துட்டு ஸோ சவுண்ட் பாட் பை கூகுள் பே அப்படின்னு போட்டு கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு நிறைய இடத்துல வந்து கூகுள் பே வந்து இந்த போஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர் கர்நாடகா ரீஜனில் நிறைய இடங்களில் வந்து டெஸ்டிங்கில் வந்து கூகுள் பேக்கான சவுண்ட் பாக்ஸை வந்து கொடுத்து டெஸ்டிங்கில் வந்து இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ஏன் பர்டிகுலராக பெங்களூர் ரீஜியனில் ஸோ இது வந்து எப்படி இருக்க போகுது மற்ற பிராண்ட்ஸுக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கிறது முதற்கொண்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பழைய ஆடியோ பிளேயர் டைப்பில் வந்து இருக்குது. ஸோ பட் ஆனால் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா டிஸ்பிளேயோட வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 4G எனேபிள்டு சவுண்ட் பாக்ஸாக வந்து இது இருக்குது. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாட்டமில் வந்து பெரிய ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூலயமா வந்து நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது சவுண்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இப்போது பேடிஎம் ஃபோன்பே அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ பாரத் பேயில் பார்த்திங்கன்னா வந்து கியூஆர் அந்த பேனலோடையே வந்து இன்பில்டாக வந்து வந்திருக்கும் சவுண்ட் பாக்ஸு. ஸோ சிமிலர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃப்ரண்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அந்த கியூஆரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் வாய்ஸே அப்படின்னு பெருசாக போட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா பவர்டு பை டோன் டேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோன் டேக் யார் ஸோ எதுக்கு வந்து கூகுள் பேயோட நேம் கூட இதில் மென்ஷன் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் வந்து ரீபிராண்டிங் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ டோன் டேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டில் வந்து இருக்கவங்க பெங்களூர் பேஸ் கம்பெனியாக வந்து இது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேமெண்ட் டிவைஸ் வாய்ஸ் பேஸ்டு பேமெண்ட் டிவைஸ் வந்து நிறையா வந்து ஆல்ரெடி இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புதுசான ஒரு கம்பெனி கிடையாது. அதே மாதிரி சைனா பேஸ்டு கம்பெனி கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிங்லாம் பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து டோன் டேக்கே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஒரு ஆப் வச்சுருக்காங்க. செப்பரேட்டாக வந்து டிவைசஸ் நிறையா வந்து பேமெண்ட் டிவைசஸ் வந்து இப்போது ஒரு கார்ப்பரேட் மாதிரி இருக்க நிறுவனங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிமிலர் இவங்களோட ஒரு பர்டிகுலர் மாடல் தான் வந்து ரீட்டெயில் பாட் 2.0 அப்படிங்கிற பேடு. ஸோ இதை தான் வந்து இப்போ கூகுள் பே வந்து ஹையர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்டர்பிரட்டட் யூபிஐ கியூஆர் கோடு கம்ஸ் வித் பில்டின் 4G சிம் அது இல்லாமல் டிஜிட்டல் டிஸ்பிளே ப்ளஸ் ஆடியோ பேமெண்ட் அப்டேட்ஸு ஹசல் ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்படியே போய்ட்டு கூகுள் பேயில் போய்ட்டு டோன் டேக் ரீட்டெயில் பார்ட் 2.1 போட்டிங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதை தான் வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்திங்கன்னா டோன் டேக்னு இருக்கிற இடத்துலலாம் வந்து கூகுள் பேன்னு ஆட் பண்ணி இதை வந்து இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியல. இவங்க வந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து இந்த சவுண்ட் பாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி நார்த் மீடியாவில் போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த வாய்ஸே அந்த பெருசாக கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா சின்னதாக பவர்டு பை டோன் டேக்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே பாக்ஸில் வந்து ஜிபேங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிவைஸில் தான் பார்த்திங்கன்னா 2-3 இடத்துல டோன் டேக்னு இந்த இடத்த வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கூகுள் பேங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாட்டமில் பார்த்திங்கன்னா முதற்கொண்டு டோன் டேக்னு தான் இருக்கும். ஸோ ஐஎம்ஏ நம்பரு கியூஆர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேம் பேட்டர்னில் ஆல்ரெடி இவங்க நிறையா சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வந்து இந்த டோன் டேக்கோட வாய்ஸ் டிவைஸஸை வந்து வச்சுருக்கதை பார்க்க முடியும். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து கூகுள் பே ஃபோன்பேன்னு போகாமல் காமனாக அவங்களுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அது மூலயமா அது அந்த டோன் டேக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே வால்யூம் அப்பு டவுனு பவர் ஆனு மெனு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற சவுண்ட் பாக்ஸில் உள்ள மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து நேனோ சிம் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 4G சப்போர்ட்டட் நேனோ சிம் கார்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து அப்படியே வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டில் இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் வந்து ஃப்ரண்ட்டில் வருது. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மற்ற இதிலலாம் பார்த்திங்கன்னா வந்து பாட்டமில் வரும் இல்லைனா சைட் டாப்பில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டனும் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஸ்டேட்டஸ் பார் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்னதாக பார்த்திங்கன்னா 3 டாட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று சென்டரில் இருக்கிறது தான் பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி லைட்டு. ஸோ இது வந்து ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களோட சவுண்ட் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ சிம் கார்டு இல்லைன்னா வந்து இந்த க்ரீன் கலர் லைட் எரியாது. ஸோ இது நார்மல் இண்டிகேஷன் உள்ளது தான். அதில் ரெட்டு பார்த்திங்கன்னா வந்து பேட்டரி லோவாக இருக்குது இல்லைனா வந்து சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த ரெட் லைட் எரியும். ஸோ இந்த இண்டிகேஷனுமே மற்ற சவுண்ட் பாக்ஸ்லாம் உள்ள மாதிரியே தான் சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது பெரிய மாற்றம் இல்லை. ஆல்ரெடி டோன் டேக் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து பார்த்துருக்கலாம். பெரிய சூப்பர் மார்க்கெட் இந்த டிமார்ட் மாதிரிலாம் இருக்குல்ல அவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த டோன் டேக் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் ஒரு சில இடத்துல வந்து டோன் டேக் பார்த்துருக்கேன். ஸோ அதை நோட் பண்ணிங்களா அப்படிங்கிறது தெரியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸான ஒரு வாய்ஸ் ஓரியன்ட் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் அது. ஸோ அதில் வந்து கூட டைப் பண்ணிக்கிட்டு இப்போ கூகுள் பே பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து என்ன ஒரு பெரிய பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி
இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியாதவங்களா இருந்தாங்கன்னா வந்து பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா டோன் டேக் கூட அவங்க டைப் பண்ணியிருக்கிறதுனால சவுத் சைடில் வந்து ஓரளவு வந்து சப்போர்ட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கம்பெனி இது வரைக்கும் கொண்டு வந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா சைனா பேஸ்டு வந்து டிவைசஸாக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இந்த கூகுள் பே பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோன் டேக் மூலயமா வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து இது கூட கம்பைன் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சைடில் இருக்க நானோ சிம்மை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேல பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணோடனே லாஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனையும் டேட்டையும் காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குங்கிற இண்டிகேஷனையும் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து மொபைலெல்லாம் காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கோட பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 4G தான் நம்ம வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாயிண்டில் வந்து இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ 5ல் வந்து இப்போ எவ்வளோ பாயிண்ட் வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இது மூலயமா என்ன பெரிய அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் ஒழுங்காக கிடைக்கல அப்படின்னா அதை மூவ் பண்ணி நெட்வொர்க் கிடைக்கிற இடத்துல வச்சுக்க முடியும். இதில் கான்ஃபிகரேஷனுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா ஈஸியாக வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம பேமெண்ட்டு பார்ப்போம். ஸோ இதோட ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து எல்லாருக்கும் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒன்ஸ் சேலுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூ. 300லேருந்து ரூ. 500க்குள்ளார இருக்கும். அதாவது ரூ. 299லேருந்து ரூ. 499க்குள்ளார இருக்கும் ரெண்டல் பேசிஸுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மாதம் அவங்களுக்கு வந்து ரூ. 125 வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ இது ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னா இவங்களோட காம்படிட்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரூ. 125 தான் மேக்ஸிமம் ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டல்லையே வந்து ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான ஆப்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ நிறையா பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷம் கூகுள் பேயில் இருக்காங்கங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ எலிஜிபிலிட்டி வந்து வரதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி இது பார்த்திங்கன்னா ஃபோன்பேயில் பேடிஎம்லலாம் வந்து இதே சேம் பேட்டர்ன்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நிறைய ட்ரான்சாக்ஷன் பண்ணுறாங்க, பெரிய யூஸராக இருக்காங்க பட்சத்தில் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க கொடுத்துருவாங்க. மந்த்லியில் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க அதை. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து சிங்கிள் ஒன் டைம் பர்ச்சேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 2000 இப்போ வந்து பேடிஎம்லலாம் இருக்குது. ஸோ சிமிலராக இதுலேயும் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து டாப் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி வந்து ஃபீல்டில் இருக்க டோன் டேக் கூட வந்து கம்பைன் பண்ணியிருக்கிறதுனால ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க சர்வீஸை மட்டும் ப்ராப்பராக கொடுத்தாங்கன்னா மற்ற பிராண்ட்ஸ்லாம் ஈஸியாக வந்து இவங்க ஓவர் டேக் பண்ணிடுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது தெரியல. ஸோ நீங்களுமே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.